கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 11. 1 ராஜாக்கள் 8, 10, 11. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. When the priest withdrew from the holy place, the cloud filled the temple of the Lord, and the priest could not perform their service because of the cloud, for the glory of the Lord filled his temple. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. ஆமென். நேற்றைய தினத்தில் சாலமோன் கட்டிய ஆலயத்தை பற்றியும் அதிலிருந்து நம் ஆவிக்குரிய பாடத்தையும் தியானித்தோம். இன்று சாலமோன் கட்டிய ஆலயத்தின் மகிமையையும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடங்களையும் சற்று நேரம் தியானிப்போம். சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தபோது அது மிகுந்த கலைப்பூர்வமாய் அழகாய் இருந்தாலும் அந்த ஆலயத்தின் உண்மையான மகிமை கற்களோ தங்கத்தாலோ அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தினால் வந்தது. தேவனுடைய மகிமை மேகமாக ஆலயத்தை நிரப்பியது என்று பார்த்தோம். இது தேவன் தன் மக்களுக்குள் குடியிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். ஆசாரியர்களால் அங்கு நிற்கக்கூடாமற் போயிற்று என்பதையும் வாசித்தோம். தேவனுடைய சந்நிதியில் மனித வலிமை, பெருமை, அறிவு அனைத்தும் குனிய வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. ஆலயம் கட்டப்பட்டதும் அர்ப்பணிக்கப்பட்டதும் மட்டுமல்லாமல் அதில் தேவனுடைய பிரசன்னம் இருப்பதே உண்மையான ஆவிக்குரிய உயிர்நிலை என்பதை காட்டுகிறது. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது என்று யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களில் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தை முடித்தபோது அந்த வாசஸ்தலத்தில் தேவனின் பிரசன்னத்தினால் மகிமை நிரம்பியது. நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய இருதயமாகிய ஆலயம் அவருடைய பிரசன்னத்தினால் மகிமை நிரம்பும். இதை விசுவாசிக்கிறீங்களா? அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று நாளாகமத்தின் 2ஆம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களில் வாசிக்கிறோம். நாம் நம்முடைய திருச்சபைகளில் அனைவரும் ஒருமனப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான பக்தியோடும் விசுவாசத்தோடும் கர்த்தரை போற்றி புகழ்ந்து பாடி
துதிக்கும் பொழுது சபையாகிய அவருடைய ஆலயம் அவருடைய மகிமையால் நிரம்பும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையின் மையம். வெளிப்புற அழகு, செல்வம், கட்டடங்கள் அல்ல. நம்முடைய வாழ்வில் தேவனுடைய பிரசன்னமே உண்மையான மகிமை. தேவனுடைய மகிமை வரும் இடத்தில் மனித பெருமை தாழ்கிறது. யாராலும் தங்களை உயர்த்தி கொள்ள முடியாது. தேவனுடைய சந்நிதியில் நாம் பணிந்திட வேண்டும். தேவன் தம் மக்களுக்குள் குடியிருக்க விரும்புகிறார். கூடாரத்தில், ஆலயத்தில், பின்னர் இயேசுவின் மூலம். இப்பொழுது பரிசுத்த ஆவியின் மூலம் நம் இருதயங்களில் வாழ்கிறார். தூய்மையான ஆலயம் தேவனுடையது. தேவன் தூயாதி தூயவர். அவர் வாசம் பண்ணும் இடமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால் நம்முடைய உடல், மனம், ஆன்மா தூய்மையாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவனை துதிப்பதே அவரது மகிமையை வெளிப்படுத்தும். இசை, ஸ்தோத்திரம், ஜெபம் அனைத்தும் தேவனுடைய மகிமையை நமக்குள் நிரப்பும். எனவே நம் வாழ்வில் தேவனுடைய மகிமை நிரம்புவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 4 விஷயங்களை பார்ப்போம். முதலாவது பரிசுத்தம். தூய்மையான ஆலயத்தில் மட்டுமே தேவன் வாசம் பண்ணுவார். நம்முடைய இருதயம், நம்முடைய வீடு, நம்முடைய சபை இவற்றில் பரிசுத்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்று 1 சாமுவேல் 2:9 வாசிக்கிறோம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் அதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும் என்று கர்த்தர் உறுதியளிப்பதை 2 நாளாகமம் 7:16 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அருளால் நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது தேவனுடைய கண்களும் இருதயமும் எந்நாளும் நம்முடனே, நம் இல்லத்திலும், நம் உள்ளத்திலும், நம் சபையிலும் இருக்கும் என்பது உறுதி. இரண்டாவது ஜெபம். தேவனின் பிரசன்னத்தை நாடும் இருதயம் வேண்டும். அனுதினமும் அவர் சமூகத்தில் பரிசுத்த உள்ளத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவர் நமது ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக என்று சாலமோன் வேண்டிக் கொண்டது போல, பரிசுத்த உள்ளத்தோடு ஏறெடுக்கும் ஜெபத்திற்கு தேவனுடைய கண்கள் திறந்தவைகள், செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மூன்றாவது ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனுடைய மகிமையை நமக்குள் வெளிப்படுத்துகிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது அறிக்கையிடுவது போல நாமும் எப்பொழுதும் அவரையே ஸ்தோத்தரிப்போம். அவருடைய மகிமையை காண்போம். நான்காவது பணிவு. தேவனின் மகிமையின் முன்னால் பணிவாக தாழ்ந்து நிற்க வேண்டும். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான் என்று நீதிமொழிகளும், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று பேதுருவும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். சுருக்கமாக சொல்வதானால், சாலமோனின் ஆலயத்தை தேவனுடைய மகிமை நிரப்பியது போல இன்று நம்முடைய இருதயங்களை, குடும்பங்களை, சபைகளை தேவன் தமது மகிமையால் நிரப்ப விரும்புகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்தமாக, பணிவாக, ஸ்தோத்திரத்தோடு வாழ்ந்தால் தேவனுடைய மகிமை நம்மை தொடர்ந்து வழி நடத்தும். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி
உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, சாலமோன் கட்டிய ஆலயத்தை உமது மகிமையினால் நிரப்பினது போல இன்று எங்கள் இருதயங்களையும் உமது பரிசுத்த ஆவியினால் நிரப்பிடும் அப்பா. எங்கள் வாழ்க்கை வெறும் வெளிப்புற அழகாய் அல்ல, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பிய ஆலயமாய் ஆகும்படி எங்களை வழி நடத்தும். எங்கள் பெருமையை நீக்கி பணிவான உள்ளத்தோடு உம்மை துதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் வார்த்தை, சிந்தனை, செயல்கள் அனைத்திலும் உமது மகிமை பிரதிபலிக்கச் செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் குடும்பம், சபை மற்றும் எங்கள் தினசரி வாழ்க்கையில் உமது மகிமை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கும் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்கள் காண்கிறவைகளாகவும் செவிகள் கேட்கிறவைகளாகவும் இருப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கும் அனைத்து விண்ணப்பங்களையும் கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.